வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமிங்கலத்தையே தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமி தரமான ஆப்பு வச்சாரு தவேகாவுக்கு. தள்ளாடும் விஜய். இடைத்தேர்தல் வருதுங்க. விஜய் அவர்கள் அதை எதிர்கொள்ளணும். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தலில் பெருசா வெற்றி பெறக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கின்றார். விஜயே சட்டமன்றத்தில் தெரிவித்து விட்டார். நான் பேசாம இருப்பதற்கு காரணம், இந்த இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும் இல்லையா அப்படின்னு அசைக்க முடியாத நம்பிக்கையில் இருக்கின்றார். தான் வாய் திறந்தன்னா அத்தனை பேரும் தோத்துருவாங்க அப்படின்ற திமிரில் இருக்கிறார். அதனால அந்த திமிரை அடக்கணும். மக்கள் முட்டாள் இல்லை என்பதை நிரூபிக்கணும். மக்களுக்காக எவன் வேலை செஞ்சானோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கவர்ச்சி என்பது ஏதாவது ஒரு தருணத்தில் அதிர்ஷ்டமாக கை கொடுக்கலாம். ஆனால் எல்லா தருணங்களிலும் மக்களுக்காக உழைக்கிறவங்க மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை எடப்பாடி பழனிசாமி காட்டும் என்று நினைக்கின்றார். அதற்காக நம்ம பெருந்துறை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயக்குமாருக்கு எதிராக ஒரு வலிமையான ஒரு ஆளை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்காக தான் தோப்பு வெங்கடாச்சலத்தை எடப்பாடி பழனிசாமி டிக் அடிச்சிருக்கிறாரு. அவர் திமுகவில் இப்ப இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள். ஆனா அந்த பெரிய மாற்றத்தினுடைய தொடக்கம் முதலாளா தோப்பு வெங்கடாச்சலத்தினுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிட்டாங்க. அது தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு பொறுக்கவே இல்லை. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவருடைய வழிகாட்டுதலின் படிதான் தோப்பு வெங்கடாச்சலத்தினுடைய பதவி பறிக்கப்பட்டது என்று அவர் நினைக்கிறார். அதனால திமுகவை அழித்தே தீரணும். தான் இல்லை என்றால் ஈரோடு மாவட்டம் ஜீரோ அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்காக அடுத்த கட்சியிலாவது சேர்ந்து நாம அசத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திமுக விலகினவர் தவேகாவுக்கு போலாம். ஆனால் அந்த பெருந்துறை தொகுதியில ஜெயக்குமார் என்கின்றவர் அதிமுக தவேகாவுக்கு தாவிட்டார். எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ அவருக்கு தான் மீண்டும் சீட்டு. தோப்பு வெங்கடாச்சலம் அங்க போனாலும் அவருக்கான வாய்ப்பு இல்லை. அதனால அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். வாங்க தோப்பு வெங்கடாச்சலம் வாங்க, உங்களுக்கான எல்லா சலுகைகளும் நாங்க தரோம். இடைத்தேர்தலில் நில்லுங்க, கண்டிப்பாக நீங்க வெற்றி பெற்று விடுவீர்கள். விஜய் மீது தேர்தலுக்கு முன்பாக இருந்த ஈர்ப்பு இப்ப சுத்தமா போயிடுச்சு. அதனால கண்டிப்பா நீங்க பெருந்துறையில அதிமுக சார்பில் நின்னீங்கன்னா வெற்றி பெறுவீர்கள். அதிமுக கோட்டை என்பது கொங்கு மண்டலம் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதுலயும் தோப்பு வெங்கடாச்சலம் ஈரோடு மற்றும் கொங்கு மண்டலத்தில் தான் வேலை பார்த்திருக்காரு, போட்டிட்டு இருக்கிறாரு. தாராபுரம் போன்ற தொகுதிகள்லாம் வந்தவர். அதனால அவருக்கு எல்லா இடமும் அத்துப்படி. அதனால அதிமுக செல்வாக்கு என்ன என்பதை பற்றி அதிமுக இருந்த நம்ம தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு தெரியாதோ? தப்ப உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி அழைப்பதனால நான் போட்டிடுகின்றேன் என்ற கிரீன் சிக்னலை எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கிறாரு. இப்போ திமுக கொங்கு மண்டலத்தில் வெயிட்டா கிடையாதுங்க. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோப்பு வெங்கடாச்சலம், அமைச்சர் முத்துசாமி இப்படி ஆக்டிவா செயல்பட்டவங்க எல்லாம் இப்போ திமுக விலகி நிற்கின்றார்கள். செந்தில் பாலாஜி மட்டும்தான் திமுக நம்பி இருந்தது. ஆனா அவரும் இப்போ திமுக மீது அதிருப்தி அடைந்து திமுகவுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கின்றார். இரண்டாவது, ஸ்டாலினை போய் சந்திப்பது கிடையாது, அறிவாலயம் வர்றது கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசுறது கிடையாது. இப்ப இந்த வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கின்ற தருணத்தில் மானிய கோரிக்கை மீது செந்தில் பாலாஜி அவர்கள் பேசிட்டு இருக்கார். ஆனா திமுகவுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லாத அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாரு நம்ம செந்தில் பாலாஜி. அதனால ஆட்சியில் இருக்கின்ற போது செந்தில் பாலாஜி அவர்கள் ஈரோடுல வேலை பார்த்ததா இருக்கலாம், கொங்கு மண்டலம் முழுவதும் வேலை பார்த்ததா இருக்கலாம், திமுகவுக்கு கை கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த முறை நிச்சயமா கை கொடுக்காது, எல்லாரும் விலகி நிற்கின்றார்கள். அதே மாதிரி தவேகாவுக்கு ஆட்சி கட்டில் உட்கார்ந்து இருப்பதனால ஆன்டி இன்கம்பன்சி ஆனது ரொம்ப பெருசா வந்தது. நீங்க சமூக வலைதளத்தை போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். என் குழந்தை சொல்லிச்சு ஓட்டு போட்டேன், என் தம்பி சொன்னா ஓட்டு போட்டேன், எங்க அண்ணன் சொன்னா ஓட்டு போட்டேன், ஸோ மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஓட்டு போட்டேன், ஆனால் ஓட்டு போட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்ற அதிருப்தி பயங்கரமா இருக்குது. ரெண்டாவது, கரண்ட் பில்லு குளறுபடி ஒவ்வொரு வீட்டையும் போய் தவேகா வேணுமா அப்படின்னு கேள்வியை எழுப்பியிருக்குது. தேவையில்லடா சாமி, அனுபவம் இல்லாதவர்களை ஆட்சி கட்டில உட்கார வச்சா நம்ம தான் அழிஞ்சு போறோம் அப்படின்னு இந்த கரண்ட் பில்லானது ஒட்டுமொத்த மக்களையும் கடுப்பாக்கி இருக்குது. அது மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இந்த தவேக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய கோபத்தை சம்பாதித்திருக்கிறது. ஏழை எளியோர் பக்கத்தில் நிற்கிறவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. ஆனா அந்த கட்சி எங்க வலுவா இருக்குது?
ஒவ்வொரு ஊர்லயும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்க சொன்னதும், அதே மாதிரி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று தடை விதித்ததெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சியை கோபத்தின் உச்சிக்கே அழைத்து சென்றிருக்குது. அவங்க தவேகாவுடன் கூட்டணியில் இருந்தாலும் பாஜக மறைமுகமாக ஆட்சி செய்யக்கூடாது என்பதற்காக அவங்க உறுதுணையா இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தவேகாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. எப்படி அப்படின்னு கேட்கும்போது, அதிமுகவிலிருந்து வருகின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்றாங்கன்னா சும்மானா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? நான் பண்ணுவேன் எம்எல்ஏ பதவியா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம. அப்போ அதிமுக எம்எல்ஏக்களுக்கு யார் அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி தந்தது? சோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் தாவேக்கால் இணைகின்றார்கள். இது முழுக்க முழுக்க குதிரை பேரம் என்று கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசினாங்க, விசிகாவும் பேசிச்சு. அதனால தவேக்காவுக்கு ஆதரவாக விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சாரமே பண்ணாது. அவங்க பிரச்சாரம் பண்ணலாம் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா கடந்த தேர்தலில் தவேகா தனித்து தானே போட்டிட்டுது, யார் தயவும் இல்லாம தானே போட்டிட்டுது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு தேவையில்லை, விசிகாவுடைய ஆதரவு தேவையில்லை, அவங்களாம் குதிரை பேரம் என்று மனசுல வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணாத போறாங்க, யாருக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் கூட்டணி கட்சி பிரச்சாரத்துக்கு வரலனா மக்கள் மத்தியில என்ன நினைவு வரும்? அப்போ தவேகா மீது நல்ல நம்பிக்கை வருமா? சோ கூட்டணி கட்சியே பிரச்சாரத்தை புறக்கணிது என்றால் அப்போ மக்கள் புறக்கணிக்க மாட்டாங்களா? அப்போ வேட்பாளர் தேர்வு சரியில்லை என்பதை இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் உணர்த்துக்கிறதா இல்லையா? அதனால விஜய்க்கு தனித்து நின்று வெற்றி பெற்ற ஆதரவு கூட இன்னைக்கு இல்லைங்க. அன்றாடம் நம்ம வாங்கி சாப்பிடுகின்ற அரிசி என்ன விலை ஏறிக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும். மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி தனியார் பேருந்து கட்டணமானது தலை தெறிக்க ஓடுது. எல்லா விலையும் உயர்ந்து போச்சு. இந்த அரசாங்கமானது விலையேற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ரெண்டாவது மின்வெட்டு கண்டிப்பா எல்லா பக்கத்திலும் தொடருது. ஆனா வீடுகளில் மின்வெட்டு இல்லை என்றாலும் கூட இப்ப மழையானது குறைஞ்சு போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும், தென்மேற்கு பருவக்காற்று மழையானது கம்மியா தான் பெஞ்சிருக்குது. இன்னும் எல்லாருமே கிணற்று பாசனத்தை தான் நம்புறாங்க. ஆனால் மும்முனை மின்சாரம் எவ்வளவு நேரம் நீடிக்குது? எப்ப கிணத்துல தண்ணி ஊறுமனே தெரியாது. அதை ஊர்ன விட்டே இறைத்தாகணும். அப்போ மின்சாரம் ரெடியா இருக்கணும். அதனால எப்பவுமே சரி விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் பூர்த்தி செய்வதே கிடையாது. பெரிய அதிருப்தி. உங்க எல்லாருக்கும் தெரியும், கொடுத்த வாக்குறுதியை இந்த அரசாங்கம் என்ன நிறைவேற்றிருக்கு. விவசாயிகள் தான் நம்ம தமிழகத்தில் 60% பேர் ஒன்று நிலத்தை நேரடியாக வச்சிருக்குவேன், இல்லை விவசாய கூலியா இருக்கலாம். இந்த மாதிரி பெரும் படையுடன் இருப்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் விவசாயிகள் தான். ஆனா அவங்களுடைய கடனை எப்படி தள்ளுபடி பண்றாரு? பார்ட் பை பார்ட்டா தள்ளுபடி பண்றாரு. முழுசா தள்ளுபடி பண்ணிட்டாரா? சரி, பால் விலை உயர்த்தினாங்க. இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்றேன். வருகிற 24ஆம் தேதியிலிருந்து பால் கொள்முதல் பண்றாங்கல்ல ஆவின், அந்த ஆவின் நிறுவனத்துக்கு பாலை உற்பத்தி பண்ணுகின்ற முகவர்கள் பாத்தீங்கன்னா பாலை கொடுக்க மாட்டோம். ஏன்னா தனியாருக்கு இணையாக பால் கொள்முதல் விலையை நீங்க உயர்த்தணும். ஏன்னா மக்கள் தலையில இதெல்லாம் போய் விழும்பா, பால் விலையை உயர்த்தணும், விற்கிற பால் விலையை உயர்த்தணும், வாங்குற விலையை உயர்த்தினா விற்கிற விலையை உயர்த்தணும் அப்படின்னு நீங்க சொல்றது ஏற்படுத்தி கிடையாது. அரசாங்கமானது மின்சாரத்தை வெளியிலிருந்து கொள்முதல் பண்றீங்க தெரியுமா? என்ன விலைக்கு கொள்முதல் பண்றீங்க, ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன விலையில கொடுக்குறீங்க? அப்போ மின்சாரத்தை வெளியிலிருந்து அதிக விலைக்கு கொள்முதல் பண்ணி நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு குறைவான விலையில கொடுக்குறீங்க. அதுல ஆண்டுக்கு எவ்வளவு இழப்பு வருது? கிட்டத்தட்ட 13,000 14,000 கோடி வருது. ஆனா பால் கொள்முதல்ல நாம ஒரு 2 ரூபாய் 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா பால் விலையை அதிகரித்து கொள்முதல் பண்ணா எவ்வளவு நஷ்டம் வந்துடும்? 100 கோடி 150 கோடி. அதனால இதெல்லாம் ஒரு நஷ்டம்னே சொல்ல முடியாது. நீங்க பால் விலையை குறைச்சு கூட பால் பொருட்கள் இருக்குல்ல அது மீது விலையை ஏற்றிக்கலாம், யாரும் கேட்க போறது கிடையாது. திமுக அப்படிதான் பண்ணாங்க. அதனால நீங்க பால் கொள்முதல் விலையை உயர்த்தணும், இல்லைன்னா 24ஆம் தேதிக்கு பிறகு நாங்க ஒருபோதும் பாலை ஆவினுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பால் உற்பத்தியாளர்கள் பாத்தீங்கன்னா அதிரடியான அறிவித்திருக்கிறாங்க. சோ இந்த தவேக அரசாங்கமானது அனைத்து மட்டத்திலும் மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கு. இப்படி 3 மாதத்துல மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்திருக்கக்கூடிய இந்த தவேக அரசாங்கமானது இன்னும் போக போக அனுபவம் இல்லாத காரணத்தினால செம அடி வாங்கும். அவங்களால தலையே தூக்க முடியாது. அதோட இடைத்தேர்தலானது இப்ப நடக்குமா என்று தெரியாது.
கண்டிப்பா தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்களை முடிவெடுத்திருக்கின்றாரு. ஒன்னு, எவ்வளவு பேர் வந்து அதிமுகவுக்கு ஆதரவா நிப்பாங்க கூட்டணி கட்சிகள் இடைத்தேர்தல் அப்படின்னு தெரியல. ஒருவேளை கடந்த தேர்தல் மாதிரி கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவளித்தார்கள் என்றால் நிச்சயமாக அதிமுக சார்பில் நிற்கிறவங்க எல்லாருமே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 6 தொகுதிகள் அதிமுக கோட்டை தானே. விஜய் அவர்களுடைய அலை வீசிய பிறகும் அந்த இடங்கள்லாம் வந்து தவேகா 3ஆம் இடம் தானே போச்சு, 2வது இடம் கூட வரலையே. அதனால கண்டிப்பா கூட்டணி கட்சிகள் வழக்கம் போல ஆதரவளித்தால், கூடவே வேல்முருகனும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இவங்கெல்லாம் ஆதரவளித்தாங்கன்னா அதிமுக வெற்றி பெறும். அதற்கான வேலையும் பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சீமானை பொறுத்த வரைக்கும் அம்பா சமுத்திரத்தில் நான் நிற்க போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அதிமுக திமுக கிட்ட கேட்கறாங்க. ஆனால் அவருக்கு அங்கே வாய்ப்பளித்தால் நீங்க அதிமுகவுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாருங்க என்று நினைக்கிறேன். நான் என்னன்னு தெரியல. அதனால வருகின்ற இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி வெற்றியை நோக்கி போகணும். அப்படி இல்லைன்னா 2ஆம் இடம் வந்துவிட வேண்டும். ஆளுங்கட்சி தான் எப்போதும் வெற்றி பெறும் என்ற விதி இருப்பதன் காரணமாக ஒருவேளை ஆளுங்கட்சியானது இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றால் நம்ம 2வது இடமாவது வரணும். தீர்ந்து போன சக்தி என்று சொன்னாங்கல்ல, அந்த தீர்ந்து போன சக்தியானது ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக எவ்வளவு வாக்கு வாங்கிக்குது பாத்தியா. அதனால நீங்க அதிமுக இருந்து ஒரு 4-5 பேரை இழுத்துட்டு போயிடலாம். ஆனா அதற்காக அதிமுக தொண்டரெல்லாம் ஒட்டுமொத்தமாக உன் பின்னாடி வந்துட்டாங்க அர்த்தம் கிடையாது. அப்படின்ற ஒரு ஆணித்தரமான அதிமுக பலத்தை நிரூபிப்பதற்காக ஒன்னு வெற்றி, இல்லைன்னா 2ஆம் இடம் எதற்காக குறி வைக்கின்றார். அதற்காக பணபலம் உள்ளவங்க, மக்களுடைய செல்வாக்கு பெற்றவர்கள், பல முறை தேர்தலில் நின்று அனுபவம் வாய்ந்தவர்கள் எடப்பாடி பழனிசாமி தானாகவே போய் முன் வந்து நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறார். அதிமுகக்குள்ளவே இருந்துகிட்டு கரையான் போன்று அதிமுகவை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் போன்ற ஒட்டுமொத்த குரூப்பும் எதிர்பார்க்கின்றது கிடைக்கல என்பதற்காக அதிமுக அழிக்க நினைக்கின்ற இந்த குரூப்புகளுக்கெல்லாம் இடைத்தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று ஆப்ப வச்சிடலாம். ஏன்னா அதிமுக இடைத்தேர்தலில் 6ல் 4 ஜெயிச்சா கூட மீண்டு வந்துடும் அப்படின்ற எண்ணம் அதிமுக தொண்டனுக்கு வந்துடும். அப்புறம் தானா போய் தவேகாவுக்கு ஆதரவளித்த பண ஆசை கொண்டவங்க, பதவி ஆசை கொண்டவங்களா அப்பப்ப அதிமுகவே வந்து நிரந்தரம் தாண்டா, ஆளுங்கட்சியா இருக்கின்ற போதே அதிமுக அதை எதிர்த்து வெற்றி பெறுது என்றால் இன்னும் 5 வருஷத்துல இந்த தவேகா பின்னாடி எவன் வருவான். அதனால அதிமுக இருப்பதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிமுக நோக்கி வருவாங்க. ஸோ அதிமுக எதிர்காலம் இடைத்தேர்தல் இருக்குது என்பது எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் வெயிட்டா இருக்கிறவங்க வந்து திமுக தலைமை கண்டுக்காத பொழுது டக்குன்னு தட்டி தூக்கி இருக்கிறாரு. ஸோ அதிகாரப்பூர்வமான இணைவானது இன்னைக்கு அல்லது நாளைக்கு நடக்கும் என்று நினைக்கின்றேன். அடுத்தது பெருந்துறையில் தோப்பு வெங்கடாஜலம் தான் வேட்பாளர். அவரை எதிர்த்து தவேகா வேட்பாளர் என்ன பண்ண போறார் என்பதை தான் பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ 6 தொகுதியில் எனக்கு ஒரே ஆசை 6 வெற்றி பெற வேண்டும் என்று. அதற்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி எப்படி முன்னெடுக்க போறாருன்னு தெரியல. ஒவ்வொன்றும் அடுத்த கட்சியிலிருந்து வேட்பாளரை இழுக்கணும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்க கூடாது. ஆனால் உண்மையாகவே கட்சிக்கு உழைத்தவங்க நிறைய செல்வாக்குடன் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கண்டறிந்து அவங்களுக்கு வாய்ப்பு தரணும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு தயக்கம் காட்டுகின்றார். வாய்ப்பளிக்கிறோம், வெற்றி பெறாங்களோ இல்லையோ மீடியாக்கெல்லாம் கவனம் பண்றாங்க, டக்குன்னு அடுத்த கட்சிக்கு போய் பதவி வாங்கிட்டு போயினே இருக்கிறாங்க. அதனால அதிமுகவில் தனக்கு யார் விசுவாசமா இருக்காங்களோ அவங்களை நிக்க வைக்கணும் என்று நினைக்கின்றார். அதுல ஒரு விதிவிலக்காக திமுக கலந்து வந்த தோப்பு வெங்கடாஜலத்தை பெருந்துறையில நிக்க வைக்க போறார். அதனால பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அவங்க வந்தாங்கன்னா ஈரோடு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல்லாம் வந்து ஓரளவுக்கு பலம் பெறும். அதே மாதிரி செந்தில் பாலாஜியும் வந்து அதிமுக இடத்துல துண்டு போட்டிருப்பதாக தெரியுது. இல்லை எடப்பாடி பழனிசாமியே நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை கட்சிக்கு வந்திருப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருப்பதாக தகவல். அவர் வந்தார்னு வச்சிங்களேன், உண்மையை சொல்ல போனோம்னா அதிமுக தலைமையை அவர் கைப்பற்றணும், எந்தவித சந்தேகமும் தேவையே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு 5 வருஷம் இருப்பாரா, அதுக்கு பிறகு அதிமுக தலைமை யாரு, நம்ம செந்தில் பாலாஜி. ஸோ அந்த வாய்ப்பை தவற விட மாட்டாரு, அவரும் வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அதிமுகவில் இருந்து தவேகாவுக்கு போனவங்களை எதிர்ப்பதற்கு திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு தாவ போற தோப்பு வெங்கடாஜலத்தை நிக்க வைக்க போறாங்க. ஸோ பார்க்கலாம், 2 பேரும் சமமான போட்டியாளர்களா. தோப்பு வெங்கடாஜலம் எந்த அளவுக்கு ஜெயக்குமார் அவர்களுக்கு டப்பு கொடுக்க போறாரு, அதிமுக நம்பிக்கையை காப்பாற்ற போறாரா இல்லை என்பதெல்லாம் பொறுத்து பார்க்கணும். ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில், குறிப்பாக இடைத்தேர்தலில் தோல்வியடைந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பளிக்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி தோப்பு வெங்கடாஜலத்துக்கு உறுதிமை அளித்திருக்கின்றாராம். அதனால் இன்னைக்கு அல்லது நாளைக்கு அதிமுக ஐக்கியமாவார், பொறுத்து பார்க்கலாம். தவேகாவுக்கு தேடி தேடி பெரிய ஆப்பா சொருகிக்கிட்டு தான் இருக்கிறார். வெயிட்டான ஆட்களே வந்து கண்டறிந்து கொண்டிருக்கின்றார்.
எப்படி விஜய் அவர்கள் எதிர்கொள்ள போறார் என்பதால் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.